பிரதமர் பதவியில் தொடர்ந்து 4078 நாட்களை கடந்து இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்த பிரதமர் மோடி, தொடர்ந்து 4078 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று ஜூலை 25 அன்று 4078 நாள்களை நிறைவு செய்துள்ளார். இதன் மூலம் முன்னாள் பிரதமரான மறைந்த இந்திரா காந்தியின் பதவிக்காலமான தொடர்ச்சியாக 4077 நாள்கள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்திருந்த சாதனையை மோடி முறியடித்துள்ளார். 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரை இந்திரா காந்தி தொடர்ச்சியாக பிரதமராக பதவி வகித்திருந்தார். இதன் மூலம் அவர் தொடர்ச்சியாக 4077 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். இந்நிலையில் பிரதமராக மோடி பதவியேற்று தொடர்ச்சியாக 4078 நாட்கள் பதவியில் இருந்துள்ளார். இந்த மைல்கல் சாதனையுடன் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்குப் பிறகு இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய இரண்டாவது பிரதமர் என்ற சிறப்பையும் மோடி பெற்றுள்ளார். மேலும் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்குப் பின்னர் காங்கிரஸ் கட்சி சேராத மற்றும் இந்தி பேசும் மாநிலத்தைச் சேராத ஒருவர் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சிறப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 1971 ஆண்டுக்குப் பின்னர் இந்திரா காந்திக்குப் பிறகு முழு பெரும்பான்மையுடன் வந்த முதல் பிரதமரும் இவர்தான். மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவைத் தவிர்த்து தொடர்ச்சியாக 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிதான். 2002, 2007, 2012 ஆண்டுகளில் குஜராத் பேரவைத் தேர்தல்களில் வெற்றியும், 2014, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல்கள் என தொடர்ச்சியாக 6 தேர்தல்களில் ஒரு கட்சியின் தலைவராக இந்தியாவில் அனைத்து பிரதமர்கள் மற்றும் முதல்வர்களின் ஒரே தலைவர் என்ற பெருமையையும் பிரதமர் மோடி தன்வசம் வைத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் இடத்தில் உள்ளார். இந்திய பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து 16 ஆண்டு சாதனையை பிரதமர் மோடி முறியடிக்க வேண்டுமென்றால் 2029ஆம் ஆண்டு தடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றாக வேண்டும்.